எப்படி படிக்கணும், எதை படிக்கணும் அப்படின்றத நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ 6th to 12th பொதுத்தமிழ் நீங்க சொன்னீங்க சார். இந்த பொதுத்தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புறநானூறு இருக்கு, அகநானூறு இருக்கு, அதுல இருந்து ஆரம்பிச்சு நவீன இலக்கியம் வரைக்கும் ஃபுல்லாவே இருக்குது. நான் எதை சார் படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் புறநானூறு, அதுக்கப்புறம் நற்றிணை, அதுக்கப்புறம் குறுந்தொகை, இதுல இருந்து தான் பாடல் வரிகளை வச்சு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? பெரும்பாலும் ஒரு 90% வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை இதை வச்சுதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புறநானூறுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்றே நிலை முனியாது கற்றல் நன்றே. இந்த பாடல் வந்து ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் எழுதுனது. இதுல என்ன சிறப்பு பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி சிறப்பு. இதை ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த நற்றிணை கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க 2021 குரூப் 1 பிரிலிம்ஸ்ல. குறுந்தொகையில இருந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேள்விகளை வந்து கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகையில இருந்து கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சு வைக்கணும். லிட்ரேச்சர் பொதுவா ஓவர்வியூ அப்படின்னா என்னெல்லாம் வந்து இதுல பொதுவா பேசியிருக்காங்க. இப்ப நற்றிணை அப்படின்னா அதை பத்தி காமனா என்ன படிக்கிறது, புறநானூறு அப்படின்னா அதை பத்தி காமனா என்ன படிக்கிறது, அகநானூறு அப்படின்னா காமனா என்ன படிக்கிறது, அதை பத்தி ஒரு 10-15 ஃபேக்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம பேசிக்கா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா லிட்ரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிட்ரேச்சர் பார்ட்ல நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும்.